கம்யூனிகேஷன் மாடல்ஸில் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய மாடல்னா அது அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். இந்த வீடியோவில் அரிஸ்டாட்டில்னா யார், அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன்னா என்ன, இந்த மாடலில் இருக்கிற எலிமெண்ட்ஸ், இந்த மாடலோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், கீ பாயிண்ட்ஸ்னு எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிள்ஸோட. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் அகாடமி, யுவர் அல்டிமேட் டிஜிட்டல் சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் தமிழில். அண்ட் இந்த செக்மெண்ட் CSA லெசன்ஸ். முதல்ல அரிஸ்டாட்டில் பற்றி சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். அரிஸ்டாட்டில் என்றவர் ஒரு கிரீக் ஃபிலாசபர். இவர் பலதரப்பட்ட துறைகளில் லைக் நேச்சுரல் சயின்சஸ், ஃபிலாசபி, லிங்குஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ்னு பல துறையில் நோட்டபிள் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் அரிஸ்டாட்டில் என்றவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார். ஏன் அப்படின்னா எத்தனையோ தியரிஸ் அண்ட் மாடல்ஸ் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டடீஸில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் 300 BCலேயே இந்த மாடலை அரிஸ்டாட்டில் கண்டுபிடிச்சதால அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனை நம்ம ஓல்டஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அரிஸ்டாட்டில்னா யாரு, கம்யூனிகேஷன் ஸ்டடீஸில் அரிஸ்டாட்டில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் டெவலப் பண்ணியிருக்கிற அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேசிக் கம்யூனிகேஷன் மாடலை இந்த வீடியோவில் நிறைய யூஸ் பண்ணுவோம். பேசிக் கம்யூனிகேஷன் மாடல்னா என்னது? சென்டர், மெசேஜ், சேனல், ரிசீவர், ஃபீட்பேக். அதாவது சென்டர் ஒரு சேனல் வழியாக ஒரு மெசேஜை ரிசீவருக்கு அனுப்புவாங்க. ரிசீவர் அந்த மெசேஜை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீட்பேக்கை அனுப்புவாங்க. இந்த மாடலை நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் மாடலாக யூஸ் பண்ணி அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன்னா என்னன்னு கற்றுக்கலாம். இப்போ இந்த மாடலில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனில் மொத்தமாக 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னா ஸ்பீக்கர், ஸ்பீச், ஒகேஷன், ஆடியன்ஸ், எஃபெக்ட். இந்த ஒவ்வொரு எலிமெண்ட் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டான ஸ்பீக்கரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சென்டர் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை இந்த சென்டரே இல்லைன்னா கம்யூனிகேஷன் ப்ராசஸே இருக்காது, கரெக்டா? அதே மாதிரி தான் அரிஸ்டாட்டில்ஸ் மாடல்லையும் இருக்கு. அரிஸ்டாட்டில்ஸ் மாடலோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்பீக்கர். அரிஸ்டாட்டில் ஸ்பீக்கர் தான் இருக்கிறதுலேயே இம்பார்ட்டன்ட்னு நம்பினாரு. ஏன்னா ஸ்பீக்கரே இல்லைன்னா கம்யூனிகேஷன் ப்ராசஸே இருக்காது. அரிஸ்டாட்டில்ஸ் மாடலில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே ஸ்பீக்கர் தான் என்றதாலையும் ஸ்பீக்கரை பேஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷனே நடக்குது என்றதாலையும் அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு ஸ்பீக்கர் சென்டர்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இன் சிம்பிள் டேர்ம்ஸ், எப்படி சோலார் சிஸ்டமில் சன்னு தான் இம்பார்ட்டண்ட்டாக சென்டராக இருக்கோ, சன்னை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் சுற்றுதோ, அதே மாதிரி தான் ஸ்பீக்கரும். ஸ்பீக்கரை பேஸ் பண்ணி தான் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஸ்பீக்கர் இல்லைன்னா கம்யூனிகேஷனே நடக்காது அப்படின்னு அரிஸ்டாட்டில் நம்பினாரு. அதனால தான் அரிஸ்டாட்டில்ஸ் மாடலை ஸ்பீக்கர் சென்டர்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக செகண்ட் எலிமெண்ட்டான ஸ்பீச் பற்றி பார்க்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸில் சொல்லப்படுற கருத்து தான் மெசேஜ். அதே மாதிரி அரிஸ்டாட்டில்ஸ் மாடலில் சொல்லப்படுற இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பீச்சை யார் சொல்கிறா? ஸ்பீக்கர் தான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீக்கரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அது ரெலவெண்ட்டான ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மெசேஜை சொல்லணும், ஒரு கருத்தை சொல்லணும் என்றது தான். இந்த மெசேஜை எங்கே சொல்லுறாங்க, எந்த பிளேஸில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஒகேஷன் தான் தேர்ட் எலிமெண்ட் ஆஃப் அரிஸ்டாட்டில்ஸ் மாடலாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்மிண்டன் மேட்ச் நடக்குது. இங்கே பிளேயர் கிட்ட கோச் பேசிட்டு இருக்காரு. இந்த எக்ஸாம்பிளில் கோச் தான் ஸ்பீக்கர், கோச் பேசுகிற விஷயம் தான் ஸ்பீச் அண்ட் மேட்ச் தான் ஒகேஷன். இந்த மேட்ச் நடக்கும்போது கோச் என்ன பேசியிருப்பாரு?
எப்படி கேமில் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், யூ கேன் டூ இட் என்ற மோட்டிவேஷ்னல் டாக்ஸை பேசியிருப்பாங்க. ஆனால் ஒருவேளை இந்த கோச்சு ஆனுவல் டே வருது, நீ என்ன சாங்குக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிற, எக்ஸாம்ஸில் என்ன மார்க் வாங்கியிருக்க, நல்லா படிக்கணும் அப்படின்னு இந்த கேம் நடுவில் சொன்னால் அது ரெலவெண்ட்டா இல்லைன்னா ஒத்து போகிற மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ என்னதான் ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸில் சென்டர் தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்தாலும், சொல்கிற கருத்து இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாகவே இருந்தாலும், சொல்லப்படுற இடம் பிளேஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது என்றது தான் இந்த தேர்ட் எலிமெண்ட்டான ஒகேஷன் குறிக்குது. இப்போது அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனில் ஸ்பீக்கர் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஸ்பீச்சு, ஸ்பீக்கர் பேசுகிற இடம் தான் ஒகேஷன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஃபோர்த் எலிமெண்ட்டான ஆடியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அகேன் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேசிக் கம்யூனிகேஷன் மாடலை எடுத்துக்கலாம். கம்யூனிகேஷன் ப்ராசஸில் சென்டர் தான் அனுப்புனராக இருக்காரு, இவர் தான் மெசேஜாக அனுப்புகிறாரு, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனாகவும் இருக்காரு. இந்த மெசேஜை யாருக்கு அனுப்புகிறாரு? ரிசீவருக்கு, அதாவது பெறுநருக்கு. அதே மாதிரி அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனில் யார் சென்டராக இருக்காங்க? ஸ்பீக்கர் தான் சென்டர். சொல்கிற மெசேஜ் என்னது? ஸ்பீச். யாருக்கு சொல்கிறாங்க? ஆடியன்ஸுக்கு சொல்கிறாங்க. அதாவது ஆடியன்ஸ் தான் ரிசீவரா, பெறுநரா இருக்காங்க. அடுத்ததான் அரிஸ்டாட்டில்ஸ் மாடலோட ஃபிஃப்த் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு தகவலை எதுக்காக சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸுக்கு யூஸ் ஆகணும், ரீச் ஆகணும் என்றதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டை எடுத்துக்கலாம். இதில் மிஸ்டர் ஏ தான் ஸ்பீக்கர், மிஸ்டர் ஏ பேசுறது தான் ஸ்பீச், ஈவெண்ட் தான் ஒகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆடியன்ஸ், அண்ட் தேர்ஃபோர் ஆடியன்ஸ் தான் ரிசீவராக இருக்காங்க. மிஸ்டர் ஏ எத்திக்ஸ் அண்ட் எட்டிகெட்ஸ் பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, இதை கேட்குற ஸ்டூடெண்ட்ஸு எத்திக்ஸ் அண்ட் எட்டிகெட்ஸை கற்றுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இந்த ஈவெண்ட்டோட சக்ஸஸை குறிக்கும். இதைத்தான் நம்ம எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை மிஸ்டர் ஏ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாத ஏதாவது ஒரு லாங்குவேஜ்லேயோ இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு தேவைப்படாத இன்ஃபர்மேஷன் லைக் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் ஷார்ட்கட்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதத்துலேயும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது, அது ஒரு தேவையான எஃபெக்டையும் கிரியேட் பண்ணாது. ஸோ ஸ்பீக்கர் தான் ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்காக? அப்போ தான் ஆடியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு நல்ல எஃபெக்டை கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி பேசுகிற ஸ்பீச் வழியாக தான் ஸ்பீக்கரு ஆடியன்ஸுக்கு ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ண முடியுது என்றதால இந்த ஸ்பீச் எப்படி இருக்கணும்? அட்ராக்டிவாக இருக்கணும், இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், மோட்டிவேட்டிங்காக, எடுக்கேட்டிங்காக, இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஸ்பீச்சை பேசுகிற ஸ்பீக்கர் பேசுகிற ஒகேஷனையும் தெளிவாக உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸை எதுக்காக நடத்துகிறோமோ அதோட எஃபெக்டும் சரி, இல்லைன்னா இந்த மாடலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் யாரை பேஸ் பண்ணியிருக்கு? ஸ்பீக்கரை தான் பேஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு ஸ்பீக்கர் சென்டர்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்னொரு பேரும் இருக்குது. இப்போது இது வரைக்கும் நம்ம அரிஸ்டாட்டில்ஸ் மாடல்னா என்ன, அரிஸ்டாட்டில்ஸ் மாடலோட எலிமெண்ட்ஸ் அண்ட் மீனிங், ஸ்பீக்கரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்ததா அரிஸ்டாட்டில்ஸ் மாடலோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அரிஸ்டாட்டில்ஸ் மாடலோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எக்கச்சக்க எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாடல் ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது என்றது தான். இந்த மாடல் எக்ஸ்பெஷலி பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்றது செகண்ட் அட்வான்டேஜ். ஏன்னா இந்த மாடலில் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி தான் ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்குறோம். இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்றது பப்ளிக் ஸ்பீக்கிங், அதாவது மேடை பேச்சுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு ஃபேக்டர். இந்த அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஓரியன்டாக இருக்கிறதால ஆடியன்ஸ் எப்படி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க என்றதை புரிஞ்சுக்க இந்த மாடல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் சென்டர்டாக இருக்குது என்றது இந்த மாடலோட செகண்ட் அட்வான்டேஜாக இருக்குது. தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாடல் ஆடியன்ஸ் சென்டர்ட் அப்ரோச்சாக இருக்குது. அதாவது ஆடியன்ஸ்
எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க என்றது ஸ்பீக்கரோட ஸ்பீச்சை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம், ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டோட டோன், லாங்குவேஜை யோசிச்சு பேசலாம். இது ஒரு அட்வான்டேஜாக ஸ்பீக்கருக்கு இருக்கு. 4வது அட்வான்டேஜ் என்னன்னா, பலதரப்பட்ட மாடல்ஸை கண்டுபிடிக்க இந்த அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் ஒரு பேஸா, அடிப்படையா இருக்கு. ஸோ இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அரிஸ்டாட்டில்ஸ் மாடலோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கு. அதாவது சென்டர் சொல்ற இன்ஃபர்மேஷன் ரிசீவருக்கு ரீச் ஆகுது. ஆனா ரிசீவர் என்ன நினைக்கிறாங்க, ரிசீவருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது, ஆர் ரிசீவரோட கருத்து என்ன அப்படிங்கிற எதையுமே இந்த மாடல் சொல்லலை. அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் தான் அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனோட ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கு. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரிசீவருக்கு எந்த விதமான ரோலுமே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடியே கம்யூனிகேஷன் சைக்கிள் பற்றி படிக்கும்போது ரிசீவர் வீடியோவில் ரிசீவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ரிசீவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கம்யூனிகேஷன் ப்ராசஸில் வந்திருக்கிற மெசேஜுக்கு ஏற்ற ரிப்ளையை புரிஞ்சுக்கிட்டு அனுப்புகிறதும், ஃபீட்பேக்கை எந்த சேனலில் சொல்லணும் அண்ட் கம்யூனிகேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறது போன்ற பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிசீவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த அரிஸ்டாட்டில்ஸ் மாடலில் ரிசீவரை ரொம்ப பேசிவாக, அதாவது ரிசீவருக்கு எந்த விதமான கருத்துமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த வித ரோலுமே இல்லாமல் இந்த மாடலில் ரிசீவரை காமிச்சிருக்காங்க. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் அண்ட் ரிசீவருக்கு எந்த விதமான ரோலுமே இல்லை என்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. 3வது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அரிஸ்டாட்டில்ஸ் மாடலில் நாய்ஸ் அண்ட் பேரியர்ஸே இல்லை. அகேன் கம்யூனிகேஷன் சைக்கிள் பற்றி பார்க்கும்போது 8th எலிமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனான நாய்ஸ் வீடியோவில் நாய்ஸ்னா என்ன, நாய்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டைப்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். நாய்ஸ், டிஸ்டர்பன்ஸ் ஆர் பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு உரையாடலில் ஏற்படுற பிரச்சனைகள். இந்த ஃபேக்டர்ஸால் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் ஸ்மூத்தாக, கிளியராக, மீனிங்ஃபுல்லாக நடக்காமல் போயிடுது. இந்த மாதிரி ஃபிசிக்கல் நாய்ஸ், ஃபிசியோலாஜிக்கல் நாய்ஸ், சைக்கலாஜிக்கல் நாய்ஸ், செமெண்டிக் நாய்ஸ், கல்ச்சுரல் நாய்ஸ்னு ஆடியன்ஸ்க்கோ இல்லைன்னா இருக்கிற 5 எலிமெண்ட்ஸ்லையோ ஏற்படக்கூடிய மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸ், டிஸ்டர்பன்சஸ், நாய்ஸ் பற்றி இந்த மாடலில் சொல்லவே இல்லை. ஸோ இக்னோர்ஸ் நாய்ஸஸ் ஆர் பேரியர்ஸ் என்றது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்அட்வான்டேஜ். 4th டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாடல் வெறும் பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு உண்டான மாடலாக லிமிட்டடாக இருக்கு. அதாவது இப்போ இருக்கிற இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், ஆன்லைன் கம்யூனிகேஷன் ஆர் பேசிக் சென்டர் ரிசீவர் கான்வர்சேஷன்ஸை இந்த மாடல் சொல்லவே இல்லை. ஸோ என்னதான் ஒன் வே கம்யூனிகேஷன், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஓரியன்டாக இருக்குது என்றது எல்லாத்தையும் நம்ம அட்வான்டேஜஸாக பார்த்தாலும் அதே தான் டிஸ்அட்வான்டேஜஸாகவும் இருக்குது. இப்போ அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்ததா அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்னன்னா, அரிஸ்டாட்டில் தான் அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணியிருக்காரு. இவர் இந்த மாடலில் 300 BCயில் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாடலுக்கு ஓல்டஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆர் ஃபர்ஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ற வேறு பெயர்களும் உண்டு. இந்த லீனியர் மாடலில் மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னா, ஸ்பீக்கர், ஸ்பீச், ஒகேஷன், ஆடியன்ஸ், எஃபெக்ட். இந்த மாடலே ஸ்பீக்கரை பேஸ் பண்ணி தான் இருக்கு என்றதால அரிஸ்டாட்டில்ஸ் மாடலுக்கு ஸ்பீக்கர் சென்டர்ட் மாடல் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த மாடலில் ஸ்பீக்கர் தான் சென்டர், மெசேஜ் தான் ஸ்பீச், ஸ்பீக்கர் பேசுகிற இடம் அதாவது பிளேஸ் தான் ஒகேஷன், ஆடியன்ஸ் தான் ரிசீவர், அண்ட் எதுக்காக இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்களோ அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் மோட்டிவ் தான் எஃபெக்டாக இருக்குது. இந்த மாடல் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கிறது, அதாவது லீனியராக இருக்கிறது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். இந்த மாடல் பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ்க்கு, அதாவது மேடை பேச்சாளர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீக்கர் சொல்கிற இன்ஃபர்மேஷனால் ஆடியன்ஸை எஃபெக்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் என்றது இந்த மாடலோட ஒரு அட்வான்டேஜ்.
ஃபீட்பேக் இல்லாதது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அரிஸ்டாட்டில்ஸ் மாடல். ரிசீவர் அதாவது ஆடியன்ஸுக்கு ரோலே இல்லாமல் இந்த மாடலை கிரியேட் பண்ணதும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் இந்த மாடலில் எந்த விதமான நாய்ஸோ பேரியர்ஸையோ மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதும் இந்த மாடலோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் தான் இருக்கிறதுலையே ஓல்டஸ்டான மாடல் என்றதால இந்த மாடலை பேஸ் பண்ணி பல தியரிஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பல மாடல்ஸ் அண்ட் தியரிஸை டெவலப் பண்ணாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ்க்கே இந்த அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு சோர்ஸாக ஒரு பேஸாக இருந்திருக்கு. ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுற ஒரு எலிமெண்ட்னா அது ஸ்பீக்கர். அரிஸ்டாட்டில்ஸ் மாடலில் ஸ்பீக்கர் சென்டர்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே ஸ்பீக்கரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஏன்னா ஸ்பீக்கர் தான் கம்யூனிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்காரு. ஸ்பீக்கர் தான் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான எஃபெக்டை கிரியேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ ஸ்பீக்கர் மேலே தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு என்றதால அரிஸ்டாட்டில் கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ குட் ஸ்பீக்கர், அதாவது ஸ்பீக்கருக்கு இருக்க வேண்டிய தன்மைகள், கேரக்டர்ஸ், எலிமெண்ட்ஸ் பற்றி அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. இதைத்தான் நம்ம ஈத்தோஸ், லோகோஸ், பேத்தோஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் ஈத்தோஸ், லோகோஸ், பேத்தோஸ்னா என்னன்னு டீட்டெயில்டாக கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆர் கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் குவெஸ்டன்ஸ்க்கான ஆன்சரை கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் அகாடமியோட லேர்னர்ஸ் கார்னரில் எவ்ரி சண்டே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கம்யூனிகேஷன் ஸ்டடீஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் லேர்னிங் வித் அஸ்.